ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான லேப் ப்ளஸ் தியரிக்குரிய எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. ஸோ அதோட எக்ஸாம் பாஸ் மார்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் காலேஜில் எதுவும் வந்து இதோட கிளியரன்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவு பின் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லேப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து நீங்கள் தியரியில் படிக்கிறது வந்து உங்களுக்கு லேபை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு தியரி ப்ளஸ் லேப் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லெபார்ட்டரி காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் வந்து உங்களோட ரெகுலேஷன் 2021 PDF ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து 80% கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து இது டவுட் தான். உங்கள் காலேஜில் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட PDFல ஸோ அதில் வந்து இந்த தியரி கோர்ஸஸையும் லெபார்ட்டரி கமெண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்னும், ஸோ எண்ட் செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எண்ட் செமஸ்டர் அப்படிங்கிறது உங்களோட செமஸ்டர் எக்ஸாம். ஸோ அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 50 மார்க்காகவும், ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் 50 மார்க்கும் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆனால் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் வந்து 60 மார்க்னும், ஸோ அதுபோக உங்களோட இன்டர்னல் மார்க் வந்து 40 மார்க்னும் வந்து எப்பயும் வந்து எடுப்பாங்க. இந்த லேப் கோர்ஸ் ப்ளஸ் லெபார்ட்டரி காம்போனன்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 50-50 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பேசிக். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த தியரி கோர்சஸ் வித் லெபார்ட்டரி காம்போனன்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 அசஸ்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இதுக்கு 100 மார்க்னும், செகண்ட் இதுக்கு 100 மார்க்னு பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா தியரி, அந்த தியரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது லெபார்ட்டரி, அது வந்து 60% வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 200 வரும். அதை ஓவராலாக சம் பண்ணி வந்து உங்களுக்கு 50% வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ரவுண்டட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை நியரஸ்ட் இன்டிஜருக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ 48.5 வந்துச்சு அப்படின்னா 49 அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து ஓவராலாக ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து 40% தியரி காம்போனன்ட்டும், செகண்ட் அசஸ்மெண்ட் வந்து 60% லெபார்ட்டரி காம்போனன்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு தியரி பொறுத்த வரைக்கும் இந்த அசைன்மெண்ட்டு, கேஸ் ஸ்டடி, செமினார், மினி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க்னும், ஸோ இப்போ ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்னு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க். இதை வந்து உங்களுக்கு 40% மாற்றிடுவாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் 2, இதில் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கு வந்து 75 மார்க்ஸ்னும், டெஸ்ட் வந்து உங்களுக்கு 25 மார்க்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு இங்கிட்ட இந்த சைடு வரும். ஸோ இதை வந்து உங்களுக்கு 60% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடு 40, இந்த சைடு 60, ரெண்டே கூட்டமும் உங்களுக்கு 100 வரும். இதை ஓவராலாக உங்களுக்கு 50%க்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்டுக்கு மட்டும். ஸோ எண்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு 50 மார்க் வரும். ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தியரி ப்ளஸ் லெபார்ட்டரி காம்போனன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 45 மார்க் தான் பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் தியரி எக்ஸாம் அண்ட் லெபார்ட்டரி கோர்சஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தியரி எக்ஸாமுக்கும் லெபார்ட்டரி அந்த கோர்சஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 மார்க் தான் வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களோட செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் 45 மார்க் எடுக்கணும், இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னலில் சேர்த்து நீங்கள் 50 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக வந்து கிளாரிஃபை இருக்கும். இருந்தாலும் வந்து இதை கால்குலேட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து ஒரு 50 மார்க்கு, எண்ட் செமஸ்டர் வந்து ஒரு 50 மார்க்கு. ஸோ தியரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60% கொடுத்துருப்பாங்க, லேபுக்கு வந்து ஒரு 40% கொடுத்துருப்பாங்க. நம்ம அதே மாதிரி வந்து எண்ட் செமஸ்டருக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தியரிக்கு 60%, லேபுக்கு வந்து 40%. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசஸ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தியரியில் வந்து ஒரு 75 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா இந்த 75 வந்து உங்களுக்கு 60 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 75 டிவைடட் பை 100 இன்ட்டு 16 போடுவாங்க. அப்படி பட்டா உங்களுக்கு 45 வந்துடும். அது வந்து 60க்கு மாறிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் லேப் பொறுத்த வரைக்கும் 40% வந்து வெயிட்டேஜ். ஸோ அதில் நீங்கள் வந்து 60 எடுக்கீங்க அப்படின்னா 60 டிவைடட் பை 100 இன்ட்டு 14 போடுவாங்க. இந்த 40 அப்படிங்கிற நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் கொண்டு வரது அதோட வெயிட்டேஜ். ஸோ அப்படிங்கிறப்ப அது 24 வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 60க்கு வந்து 45 எடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி 40க்கு வந்து 24 எடுத்துருக்கீங்க. ரெண்டையுமே சம் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 69 வரும். ஸோ இது வந்து நம்ம 50 கால்குலேட் பண்ணுறதுனால அதே மாதிரி 69 டிவைடட் பை 100 இன்ட்டு 15 போடுறப்போ உங்களுக்கு வந்து 34.5 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து நியரஸ்ட் இன்டிஜராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் 35 அப்படின்னு மாற்றிக்கலாம். இது வந்து 50க்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 50 மார்க்கு. ஸோ தியரிக்கு வந்து 60%னும் லேபுக்கு வந்து 40% எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சைடு தியரி எக்ஸாமில் அதாவது வந்து இப்போ செமஸ்டர் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா அதை 60 கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 13 வரும். ஸோ அதே மாதிரி லேபில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 60 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு 40 கன்வெர்ட் பண்ணுறப்போ 24 வரும். இந்த 30யும் உங்களுக்கு
24 சம் பண்ணுறப்போ 54 அப்படின்னு வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 54 டிவைடட் பை 100 into 15 போட்டிங்க அப்படின்னா 27/15 வரும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 27 எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 35 எடுத்துருக்கீங்க. ரெண்டையும் சம் பண்ணுறப்போ உங்களுக்கு 62 வரும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தியரி ப்ளஸ் லெபார்டரி காம்பனண்ட்டோட ஓவரால் மார்க்கு. ஸோ இது வந்து நான் வந்து உங்களோட ரெகுலேஷன் PDF ரெஃபர் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். இது கரெக்டாக அப்படிங்கிற வந்து இப்போதைக்கு 100% தெரில. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் காலேஜில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த 25 மார்க்ஸ் 35 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை 50 கன்வெர்ட் பண்ணுறப்போ இல்லாட்டி 60 கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரி பாஸ் மார்க்காக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ பட் வந்து கரெக்டாக உங்கள் காலேஜில் எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.